பென்ஷன்ல கொடுத்தாங்க 10,000 ரூபாய். யார் கொடுத்தா? மோடி அரசாங்கம் 10,000 ரூபாய் பெண்களுக்கு தாரேன்னு சொன்னா போட்டாங்க. அங்க இருக்க பீகார் பெண்கள்லாம் போய் பேங்க்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்றான், அந்த 10,000 லோனாக தரப்பட்டது, நீங்கள் அதிகமாக லோன் வாங்கியுள்ளீர்கள், திரும்ப தாங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் இந்த இளைய சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக மாறிட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வியாக இருந்தாலும் அது உயர்கல்வியாக இருந்தாலும் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும். அவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சா? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக பள்ளிக்கூடம் செல்கின்ற அளவிற்கான அந்த வாய்ப்பு கிடைத்ததா என்று சொன்னால், நம்ம பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல போறதுக்கான இந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்தோம். அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஒரே உருவாகக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நம்ம நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமிழா திறமை. அந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் இங்கதான் உச்சி பிள்ளையாரு இங்கதான் இருக்காங்க, நத்தசா பள்ளிவாசலும் இங்கதான் இருக்குது, சென்ட் ஜோசப்கான அந்த சர்ச்சும் இங்கதான் இருக்குது. மத நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தொகுதி நம்முடைய திருச்சி கிழக்கு. ஆக அந்த கிழக்கு தொகுதியில இன்றைக்கு நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உங்களெல்லாம் சந்திச்சு நான் பேசுறேன்னா, 1938 நமக்கு என்ன எதுக்கெல்லாம் போராடுனமோ அந்த போராட்டம் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏதோ விதத்துல குலக்கல்வி அப்படின்னு உள்ள கொண்டு வந்துட்டேதான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்துல இந்தியை நம் மீது திணிக்க பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் தமிழ்நாடு தலை குனியாது என்று நம்மளாம் காட்டுறது யார் தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மாநிலன் காவலன் என்பான் மண் உயிர்க்குங்கால் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுகு பகைதரத்தால் உயிர் தம்மால் கல்வரால் ஆணவயம் 5 திற்பான் அவனோ மன்னன் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதணும். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தான் நல்லவனா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்கள் நல்லவர்களாக இருக்கணும், எதிரிகளால தன் மக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாம இருக்கணும், உயிர்களால விலங்குகளால தொந்தரவு இருக்கக்கூடாது, கல்வர்களால் தொந்தரவு இருக்கக்கூடாது. இந்த 5 பயத்தையும் போக்கி எவன் ஒருவன் நல்ல அரசாங்கத்தை ஆட்சியை நடத்துகிறானோ அவன்தான் ஒரு மாநிலத்தின் சிறந்த காவலன் என்று 2000 ஆண்டுகளுக்கு எழுதிய அந்த காப்பியத்திற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி. எடப்பாடி ஒரு தவழ்ந்த பாடி, அவர் கட்சியே அவர்கிட்ட இல்ல. நாம தலை குனிய கூடாதுன்னு சொல்றோம், அவர் தலை நிமிரக்கூடாது, அடியிலே போவாரு. கார் மாத்துவாரு, கால்களை மாத்துவாரு, ஆழம் மாத்துவாரு, அம்மாவை மாத்துவாரு, சின்னம்மாவை மாத்துவாரு. உதயசூரியன் என் அண்ணன் கொடுத்த சீருக்கு, என் அண்ணன் கொடுத்த வாய்ப்புக்கு, என் அண்ணன் கொடுத்த பஸ்ஸுக்கு, என் அண்ணன் கொடுத்த 1000க்கு, என் அண்ணன் கொடுத்த பொங்கல் சீர் 3000க்கு, என் அண்ணன் கொடுத்த 5000க்கு, என் அண்ணன் கொடுக்க போகிற மாதம் 2000க்கு உதயசூரியனை தவிர ஒரு சின்னத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள் இந்த தமிழச்சி என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும்.